மதுரை வைகை ஆற்றின் தரைப்பாலத்தில் இருபுறமும் தண்ணீர் தேங்கி நிற்பதனால் வாகன ஓட்டிகள் பாதிப்படைந்திருக்கிறார்கள். வைகை ஆற்றை குறுக்கே 10க்கும் மேற்பட்ட மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அதன் இருபுறமும் தென்கரை சாலை, வடகரை சாலை என இரு சாலைகள் அமைக்கப்பட்டு அந்த சாலைகளானது மக்கள் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் யானைக்கல் பாலம் என்கிற ஒரு பாலம் இருக்கிறது. அதில் இரண்டு புறங்களிலும் ஏறும் இடத்திலும் இறங்கும் இடத்திலும் கீழேயே தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த தென்கரை வடகரை சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அந்த தண்ணீருக்குள் தங்களுடைய வாகனத்தில் இறக்கி அதை தாண்டி பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தொடர்ந்து மழைக்காலங்களிலே சிறிய மழை ஏற்பட்டாலும் கூட அந்த இடத்தில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. அந்த தண்ணீரை அகற்றுவதற்கு மாநகராட்சி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே தண்ணீரை அவ்வப்போது அந்த தேங்கிய தண்ணீரை எடுத்து வைகாற்றுக்குள் விட வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள். சிறிய மழைதான் மதுரையை பொறுத்தளவுக்கு அவ்வப்போது பெய்து வருகிறது. அந்த மழைக்கே தேங்கிய தண்ணீரானது அந்த இடத்திலிருந்து அகற்ற முடியவில்லை. இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்து வாகனங்களும் அந்த தண்ணீரை கடந்து செல்லும் போது கடந்து செல்ல வேண்டிய சூழல் இருக்கிறது. மேலும் அந்த சாலையின் வழியே நடந்து செல்லக்கூடிய பாதசாரிகளும் அந்த தண்ணீருக்குள் இறங்கி அவர்கள் நடக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை பொதுப்பணித்துறையோ மாநகராட்சியோ அல்லது மாவட்ட நிர்வாகமோ உடனடியாக அகற்றி மக்கள் பயன்பாட்டிற்கு சீரான சாலையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது.